வீட்டுக்கு இண்டக்ஷன் அடுப்பு வாங்க போறீங்களா? அப்ப இந்த விஷயங்களை முதலில் செக் பண்ணிக்கோங்க. இண்டக்ஷன் அடுப்பு பயனுள்ள மின்னணு சாதனமாக இருந்தாலும் தவறான வகை இண்டக்ஷனை வாங்கி விரைவில் அது கெட்டுப் போய் அவதிக்கு உள்ளாகிறார்கள். எனவே வாங்கும்போதே சரியான இண்டக்ஷன் அடுப்பை வாங்க வேண்டும். கடந்த காலங்களைப் போல அல்லாமல் மிக்ஸி, கிரைண்டர் மற்றும் ஜுசர் போன்ற மின்னணு சாதனங்கள் நம் சமையலறை பளுவை பெருமளவில் குறைத்துள்ளது. இந்த சாதனங்கள் உணவை தயாரிப்பதற்கான நேரத்தை குறைக்கின்றன. அந்த வகையில் இண்டக்ஷன் அடுப்பு இப்போது பரவலாக உபயோகப்படுத்தப்படும் சாதனமாக இருக்கிறது. மக்கள் சமையலுக்காக இண்டக்ஷனை அதிகம் பயன்படுத்துகின்றனர், ஏனெனில் இது பயன்படுத்த மிகவும் எளிதானது மற்றும் வசதியானது. கேஸ் அடுப்பை பயன்படுத்த தெரியாதவர் கூட தீ பற்றிய பயம் இல்லாததால் இதனை பயன்படுத்தி எளிதில் சமைக்கலாம். இண்டக்ஷன் அடுப்பில் சமையல் வேகமாக சமைக்க முடிகிறது, ஏனெனில் சூடு நேரடியாக சமையல் பாத்திரங்களுக்கு செல்கிறதால் உணவுகள் விரைவாக சூடாகிவிடுகிறது. சமையல் சீக்கிரமாக செய்ய முடிகிறது. இண்டக்ஷன் சமையல் வழக்கமான எரிவாயு அல்லது மின்சார சமையலில் இருந்து மிகவும் வித்தியாசமானது. மேலும் சில வகையான பாத்திரங்கள் மட்டுமே இண்டக்ஷன் அடுப்பில் வேலை செய்யும். சரியான இண்டக்ஷன் சமையல் பாத்திரங்கள் வெப்பத்தை சமமாகவும் விரைவாகவும் அடுப்பில் உபயோகப்படுத்த முடியும். மெதுவாகவும் சீராகவும் சமைக்க கனமான பாத்திரங்களை பயன்படுத்த வேண்டும். இதில் சமையல் பொருட்களை மெதுவாக சூடாகும். பொதுவாக சூடாக அதிக நேரம் எடுக்கும், ஆனால் அவை உங்களுக்கு சீரான சூட்டை தரும். சமையல் நேரம் அதிகமாகும். மென்மையான உணவுகளை சமைக்க ஏற்றவை. வேகமாக சமைக்க துருப்பிடிக்காத எக்கு பாத்திரங்களை பயன்படுத்த வேண்டும். அவை விரைவாக வெப்பமடைகின்றன மற்றும் வெப்பநிலை அமைப்பில் ஏற்படும் மாற்றங்களுக்கு விரைவாக எதிர்வினையாற்றுகின்றன. உங்கள் சமையல் பாத்திரங்கள் இண்டக்ஷன் அடுப்புக்கு ஏற்றதா இல்லையா என்பதை எவ்வாறு சரிபார்க்கலாம்? பெரும்பாலான உற்பத்தியாளர்கள் தங்கள் சமையல் பாத்திரங்களின் அடிப்பகுதியில் இண்டக்ஷன் அடுப்புக்கு இணக்கமான சின்னத்தை வைக்கிறார்கள் அல்லது பேக்கேஜிங்கில் இணக்கத்தன்மையை குறிப்பிடுகிறார்கள். பாத்திரம் உங்கள் இண்டக்ஷன் அடுப்புடன் இணக்கமாக உள்ளதா என்பதைக் கண்டறிய பாத்திரத்தின் கீழே ஒரு காந்தத்தை பிடித்தால் காந்தம் அடிப்பகுதியில் ஒட்டிக்கொண்டால் சமையல் பாத்திரங்கள் இண்டக்ஷன் அடுப்பில் வேலை செய்யும். காந்தம் ஒட்டவில்லையானால் அந்த பாத்திரம் உபயோகப்படாது. இண்டக்ஷன் சமையலுக்கு ஃபெரோ காந்த பாத்திரங்களை மட்டுமே பயன்படுத்துவது அவசியம். ஃபெரோ காந்த சமையல் பாத்திரங்கள் முழுவதுமாக காந்தப் பொருட்களால் ஆனவை. வார்ப்பிரும்பு எக்கு, சில எனாமல் பூசப்பட்ட எக்கு மற்றும் இரும்பு அடிப்பகுதி கொண்ட அல்லது துருப்பிடிக்காத எக்கு பாத்திரங்கள் பொருத்தமானவை. ஆனால் கண்ணாடி, அலுமினியம் மற்றும் தாமிர பாத்திரங்கள் பொதுவாக பொருத்தமற்றவை. சமையலறைக்கு இண்டக்ஷன் அடுப்பு வாங்கும்போது முதலில் மனதில் கொள்ள வேண்டியது எத்தனை வாட்ஸ் என்பதைத்தான். இண்டக்ஷன் எவ்வளவு அதிக வாட் இருக்கிறதோ உங்கள் உணவு வேகமாக சமைக்கப்படும். ஒரு வீட்டு சமையலைக்கு எத்தனை வாட்ஸ் சிறந்த இண்டக்ஷனாக இருக்கும் என்று பார்த்தால் அது 1000 முதல் 2200 வரை வாட்களுக்கு இடையில் இருக்க வேண்டும். ஆட்டோ ஸ்விட்ச் ஆப் உடன் வரும் இண்டக்ஷன்கள் உள்ளன. ஆன் ஆஃப் சுவிட்ச் உடன் வரும் இண்டக்ஷன்கள் உணவு அதிக வெப்பமடைவதை தடுக்கும் மற்றும் உங்கள் உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்களை சேமிக்கும். இண்டக்ஷனில் அடுப்பிலிருந்து பாத்திரத்தை அகற்றியவுடன் இந்த சுவிட்ச் இண்டக்ஷனை அணைத்துவிடும். இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கான தேவை மக்களிடையே மிக அதிகமாக இருப்பதால் ஒவ்வொரு அடுப்பின் தொழில்நுட்ப விவரக்குறிப்புகளையும் சரிபார்ப்பது மிகவும் அவசியம். இண்டக்ஷன் அடுப்புக்கு கேஸ் அடுப்பு போன்ற திருகும் குமிழ் இல்லை, ஆனால் வெப்பநிலையை குறைக்கவும் அதிகரிக்கவும் பட்டன்கள் உள்ளன. பல இண்டக்ஷன்களில் ஒரு டைமர் டிஸ்பிளே உள்ளது. இண்டக்ஷனின் வெப்ப நிறத்தை சரிபார்க்க இது மிகவும் முக்கியம். எந்தவொரு இண்டக்ஷனையும் வாங்குவதற்கு முன் அதன் பிராண்டை சரிபார்ப்பது மிகவும் முக்கியம். வாங்கும்போது நிறுவனத்தின் ISI மார்க்கை சரிபார்ப்பதும் மிக அவசியம். எந்தவொரு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கும் போதும் நீங்கள் 1 வருடம்
அல்லது அதற்கு மேற்பட்ட உத்தரவாதத்தை பெறுவீர்கள். ஒருவேளை நீங்கள் வாங்கும் இண்டக்ஷன் அடுப்பிற்கு உத்தரவாதமும் ISI குறியும் இல்லை என்றால் நீங்கள் அதை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். ஆன்லைனில் இண்டக்ஷன் வாங்குவதை முடிந்த மட்டும் தவிர்க்கவும். ஆன்லைனில் வாங்கிய இண்டக்ஷன் சில சமயங்களில் வேலை செய்யாமல் போனால் நீங்கள் அதனை மாற்றுவதற்கு அதிகம் போராட வேண்டியிருக்கும். பேச்சுலர்களுக்கு 1500 வாட்ஸ் அடுப்பு போதும். ஒரு குடும்பத்துக்கு 2300 முதல் 28 வாட்ஸ் போதும்.